2011ஆம் ஆண்டு கேப்டன் தலைமையில் 29 எம்எல்ஏக்கள் கோட்டைக்கு சென்றதைப் போல் 2026இல் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் கோட்டைக்கு செல்வதற்காக பாடுபட்டு வருவதாக கூறியுள்ள விஜய பிரபாகரன் 2026இல் திராவிட சித்தாந்தம் கொண்ட கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தெரிவித்துள்ளார். யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி 9 உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். இன்னைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுல தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறவங்க யாராவது எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் 2011 கேப்டனோட எப்படி 29 எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனாக எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் சொல்லி கூட்டணி ஆட்சி தான் அமையணும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது திராவிட சித்தாந்தங்கள கூட்டணி ஆட்சியாக தான் அது அமையணும். வேற யாருக்குமே இங்கே இடம் இல்லை. இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு. திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும். அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு.